Suganthi. Welcome to your recipes diary. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியா செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி ரெசிபி செய்ய போறோம். இட்லி தோசைக்கு மார்னிங் சட்னி செய்யும்போது டைம் இல்லைன்னா இந்த வேர்க்கடலை சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிருங்க. கடாய் நல்லா சூடானதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. 3/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலைய நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை கை வச்சு தேய்க்கும் போது அதுல இருந்து தோல் ஈஸியா ரிமூவ் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை அதிக நேரம் வறுக்க வேணாம். ஒரு 10 to 15 செகண்ட் வறுத்தா போதும். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலைய 2 கைகளால எடுத்து நல்லா தேய்ச்சி இதுல இருக்கிற தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப நான் சேர்த்திருக்கிற இந்த அளவு பாத்தீங்கன்னா 4 பேருக்கு சட்னி செய்யலாம். நான் இப்ப 2 பேருக்கு தான் சட்னி செய்ய போறேன். அதனால இதுல பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போறேன். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நான் ஒரு சின்ன டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த மிக்சரை தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நைஸா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்ப நம்ம இந்த சட்னிக்கு சீசனிங் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்ப வடகம் தான் இருக்கு, அதனால வடகம் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லேசா செவந்து வந்ததும் ஒரு வரமிளகாய் உடைச்சு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுவையான வேர்க்கடலை சட்னி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.